நார்மலாக சீனி எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும், ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது, டயபெட்டிஸ் எல்லாம் வருது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் வந்து சர்க்கரையை உற்பத்தி செய்து கொண்டு வரோம். தேசிக்காய் ஊறுகாய், கனவா ஊறுகாய், உள்ளி ஊறுகாய். 10, 11, 12 அதிகாரிகள் வந்து இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வந்து உடுப்புகளும் வந்து போட்டு வைக்கணும். மலிவு விற்பனையில் அந்த பொலித்தீன் பாவனையில் தானே பாருங்கள் இந்த பேக் எல்லாம். இப்போ நீங்கள் தேன் சாப்பிட்ற மாதிரி இந்த கரும்பு பானி, இப்போ ரொட்டி, தயிர், இந்த சட்டி எல்லாம் 250 ரூபா, 300 ரூபா, இதெல்லாம் 350, 400. புத்த பேக் எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. பெண்களுக்கு வந்து தலைக்கு வைக்கிறது பாருங்க, எண்ணெயை வச்சிருக்கணும். இது என்னத்தில் செய்திருக்கிறீங்க? 100 மில்லியோ 600 ரூபா. கருவாட்டுகள் மற்ற ஒடியல்கள் எல்லாம் வச்சிருக்கணும். தரக்கோட்டான்னு சொல்றது, இது களிமண்ணால் மேக் பண்ணுறது. இதுவும் அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் புது வருடத்தை முன்னிட்டு வந்து மாபெரும் விளை கழிவுகள் நடக்கப்போ, அதாவது வந்து உள்ளூர் உற்பத்தி வந்து இந்த கண்காட்சி போடினம், அதாவது சித்திரை புது வருடத்தை முன்னிட்டு வந்து இன்றைக்கு மாபெரும் கண்காட்சி ஒன்று கிளிநொச்சி பழைய கச்சேரியில் நடக்குது. இது தொடர்பாக தான் உங்களுக்கு காணொலியில் பதிவு பண்ண போகிறேன். உண்மையிலே வந்து நிறைய விஷயங்கள் உள்ளூர் உற்பத்திகள் வந்து நிறைய காட்சிப்படுத்தினோம். வருடத்துக்காக புது வருடத்துக்காக வந்து எல்லாத்தையும் விற்பனை செய்யணும். மிக குறைந்த விலையில் விற்பனை செய்ய போயினோம். இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியான இதுகள் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணுன்ற விடயங்களை உங்களுக்கு இந்த காணொலியோட காட்டப்புறம் வேறு நிரப்புகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். இதெல்லாம் நடக்குது பாருங்கள். இதில் போட்டிருக்கணும் முன்னுக்கு கிளி முயற்சியாளர் சந்தைன்னு போட்டோம். இது வந்து காலங்காலம் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ கிட்டெல்லாம் உருவாக்குனவையே அதே மாதிரி பாருங்கள். இந்த கும்பம் எல்லாம் வச்சு ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். இப்போ வந்து இதில் பட்டி ஓப்பனிங் செய்ய போயினோம். ஓப்பனிங்குரிய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். சிறப்பு விருந்தினை நம்பரில் வந்தது பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். தொடர்ச்சியாக இப்போ வந்து ஓப்பனிங் செய்துட்டு வந்து எல்லா விற்பனையாளர்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க நிறைய உற்பத்திகள் வச்சிருக்கணும். அதில் இன்னொரு இது வந்து ஓப்பன் பண்ண போயிடும். இதில் வந்து இந்த கரும்பு சாறில் வந்து இந்த பனங்கட்டி மாதிரி செய்திருக்கணும் பாருங்க. வணக்கம் தங்கச்சி. இப்போ இதுக்குள்ள நீங்கள் என்ன சம்பந்தமான உற்பத்திகள் இதுக்குள்ள வச்சிருக்கிறீர்கள்? வணக்கம் அண்ணா. நாங்கள் வந்து எங்களோட மெயினாக வந்து நாங்கள் கரும்பு சம்பந்தமான உற்பத்திகளை தான் செய்து கொண்டு வரோம் இங்கே வடக்கு மாகாணத்தில். எங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலுண்டா, இப்போ நார்மலாக சீனி எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும், ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது, டயபெட்டிஸ் எல்லாம் வருது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் வந்து சர்க்கரையை உற்பத்தி செய்து கொண்டு வரோம். இதில் என்னென்னா நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணுறதில்ல, ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக நேச்சுரலாக வந்து செய்து கொண்டு வரோம். இந்த சர்க்கரையிலையும் 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் சர்க்கரை, நார்மலாக கரும்புலேருந்து செய்கிற சர்க்கரை. இதில் வந்து நாங்கள் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறோம் கூட. இப்போ நீங்கள் நார்மலாக பிளேன் டீ குடிக்கலாம், இஞ்சி போட்டு குடிக்கிற மாதிரி, இஞ்சி சர்க்கரையோடு நீங்கள் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை மாதிரி மேலே இருக்கிறது வந்து எள்ளு ஆட் பண்ணினது.
அதை விட கரும்பு சர்க்கரையை தவிர்த்து கரும்பு பானியும் வந்து செய்து கரும்பு பானி இப்போ நீங்கள் தேன் சாப்பிட்ற மாதிரி இந்த கரும்பு பானி இப்போ ரொட்டி தயிர் பொங்கல் அதுகளோட வந்து இது சேர்த்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர நாங்கள் உள்ளூர் உற்பத்தி ப்ராடக்ட்டும் செய்துட்டு வரோம். சில்லி பவுடர், ஜெஃப்னா சில்லி பவுடர், அப்படி ஒடியல் அப்படியெல்லாம் உள்ளூர் உற்பத்திகளையும் வந்து செய்து கொண்டு வரோம். வெளிநாட்டுக்கும் செய்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து GMB சர்டிஃபைட் ஆன கம்பெனி தான். எங்கள்கிட்ட ISO எடுத்தால் தான் நாங்கள் டிரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இன்டிரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ ISO ப்ரோசஸ் போய்கொண்டிருக்குது. அது முடிய நாங்கள் டிரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓ ஓ ஓ தேங்க்யூ அண்ணா. சரி, இந்தியாவில் வந்து மற்ற பகுதிகளில் நான் போகிறேன் பாருங்கள். இதில் வந்து நிறைய உள்ளூர் உற்பத்திகள் வந்து செய்திருக்கிறேன் பாருங்கள். மிக்சர்கள், இந்த பொரியல், வடைகள், பெருத்துற வடை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்தியாவிலையும் வந்து இந்த மாக்கள் எல்லாம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். நிறைய வச்சுருக்கேன் இந்த பாருங்கள். இதில் உற்பத்தி உள்ளூர் உற்பத்தி ஃபுல்லாகவே வந்து இந்த இலங்கையில், அதாவது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு போட்டபடியாக எல்லாமே இங்கே வச்சுருக்கிறேன். முன்னோக்கு பாருங்கள். இதில் பாருங்கள் தோல் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இங்கே பைனாங்கட்டிக்கெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் முன்னோக்கு மற்ற இந்த கச்சான் மிக்சர் இது பாருங்கள் வித்தியாசமான வடிவில் இருக்குது. இதே போல் வந்து இஞ்சால பகுதிகளை வந்து நிறைய வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள். இதில் வச்சுருக்கேன் அந்த புட்டுக்குழல்கள், மற்றது இடியப்ப உரல்கள் நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். மற்ற பாய் வந்து வச்சுருக்கணும். தேவையான ஆக்கள் இப்போ வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 3 நாளைக்கு இருக்குது. வந்து குறிப்பாக 10, 11, 12ஆம் தேதிகளில் வந்து ஃபுல்லாகவே இங்கே ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும். மற்ற இங்கே வந்து மட்பாண்டங்களும் தராதரமிக்க உற்பத்தி பொருட்கள் இங்கே கண்காட்சி கூடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. வருகிற அந்த பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்யுங்கள். அதன் மூலம் கிளர்ச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற சிறு தொழில் முயற்சியாளர்களுடைய உற்பத்தியினுடைய பலம் அதிகரிக்கும். நாங்கள் ஏற்கனவே இந்த பல தடவைகள் இப்படியான விமான நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம். இந்த முறை அதிகபட்சமான நல்ல பொருட்களும் இங்கே கண்காட்சி கூடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொருட்களை நாங்கள் பார்வையிடலாம். இங்கே கிளர்ச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற சோப்பும் கேன் பாக்ஸும் வச்சிருக்கணும். தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மாவட்ட செயலகமும் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவும் இங்கே அவர்களுடைய பேக் வந்து இப்போ வேற அந்த பொலித்தீன் பாவன் இல்லை தானே பாரு இந்த பேக் எல்லாம் செய்து வைக்கணும். அனுசரணையில் அவர்களுடைய என்ன விலையாக அந்த பேக் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இங்கே 100 ரூபா 90 ரூபாய்க்கு இருக்கு பாருங்க. பேக்குகள் செய்து வைக்கணும். நிலையம் கூட இங்கே அமைக்கப்பட்டு இதில் வேற முன்னுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துக்கணும். இந்த வெயிலுக்கு ஜூஸை குடிச்சு கொண்டே நீங்கள் கண்காட்சியை பார்த்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே உடுப்புகளும் வந்து போட்டு வைக்கணும். மலிவு விற்பனையில் வந்து அதாவது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வந்து நிறைய மலிவு விற்பனையில் வந்து போட்டு வைக்கணும் பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். உடுப்புகள் கூட கிடக்குது அப்படியே புதுசு புதுசாக பாருங்கள். சின்னங்களுக்கெல்லாம் இவ்வளோ அழகாக தச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தச்சது தானோ? ஆக்கள் எங்கே உங்களோட கடை இருக்குது? கடை இருக்குது. நான் வெளி மாவட்டத்தில இருந்து மிங்காலை இருந்து மாக்களை பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வச்சு நான் வச்சு தைச்சு இதெல்லாம் நீங்கள் தச்ச உடுப்புகள் தான். என்ன விலையில் இந்த சின்ன உடுப்புலாம் என்ன விலை போகுது? எல்லாமே எங்கிட்ட 50 ரூபாயிலேருந்து உடுப்பு இருக்கு. 50 ரூபாயிலேருந்து இருக்கு உடுப்பு. சின்ன கடை இந்த சட்டை எல்லாம் 250 ரூபா 300 ரூபா. இதெல்லாம் 350 450 தொகையா எடுக்கிற மண்டைகளை குறைச்சு கொடுப்பீங்க. இந்த சட்டையெல்லாம் 300 ரூபா. தையல் காசும் பெறாது, துணி காசும் பெறாது. எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபா. இது 400 ரூபா 350. அப்போ சித்திரை புத்தாண்டுக்கு என்ன ஆஃபர் போட்டுருக்கிறீங்க? ஆஃபர் நாங்கள் எங்களுக்கு கடையும் ஒன்று இருக்குது. எங்கே? பெரந்தல்ல இருக்குது. அதில் வந்து நாங்கள் சேல்ஸ் போட்டிருக்கோம். 150 ரூபாயிலேருந்து போட்டிருக்கிறீங்க. ஒன்று இடத்த ஒன்று ஃப்ரீ எல்லாம் இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் வசதி இல்லை. இதை வச்சுதான் நாங்கள் எங்களோட தொழில முயற்சி அதனால ஒரு சின்ன லாபம் வாங்கி இருக்கிறோம். சரி அக்கா, நன்றியா. இல்லை பாருங்க, வடி ஒன்று டொப் போட்டு வைக்கணும்.
என்ன விலை இது? 1800. நீங்கள் தச்சதானே இல்லாட்டி ரெடிமேட் கடையில் எதுவும் வச்சுருக்கிறீங்களா? எங்கே இருக்கு கடை? ஓ ஓ எம்ஆர் பேசுனா அங்கே தச்சு நீங்கள் இப்போ சேல் செய்கிறீங்க. மேக்ஸிமம் என்ன எவ்வளோ குறைவில் இருந்திருக்கு உடுப்புகள்? 350 ரூபா வந்து என்ன கணவர் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து கொடுத்துருங்க போல. ஓகே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சின்ன ஆக்களுக்கு இந்த பெரிய ஆக்கள் இந்த ஆண்கள் பெண்களுக்குன்னு சொல்லி எல்லா உடுப்புகளும் வகையான உடுப்புகள் வச்சிருக்கேன் பாருங்க. ரைட் இப்படியே உள்ளுக்குள்ளே போவோம். இஞ்சால பக்கத்துக்கு இங்கே மற்ற இந்த புத்தக பேக் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க முன்னுக்கு வந்து நிறைய அந்த ஊறுகாயல் வச்சிருக்கேன். கேட்டு பார்ப்போம் என்னென்ன வச்சிருக்கேன்ட்டு. அக்கா வணக்கம். என்னென்ன உற்பத்தியால் நீங்கள் வச்சிருக்கிறீங்க? தேசிக்காய் ஊறுகாய், கனவா ஊறுகாய், உள்ளி ஊறுகாய், மற்றது மாசி சம்பல், ரால்கூனி சம்பல், நெத்தலி சம்பல் அண்ணா, மற்ற மஸ்கேட் இருக்குது, உள்ளி ஊறுகாய் இருக்குது, பாவக்காய் ஊறுகாய் இருக்குது, மற்ற அம்பரலங்காய் ஊறுகாய் இருக்குது. இதென்னா இப்போ இந்த ஊறுகாய் இல்லாமன்னா இப்போ கெமிக்கல் ஒன்று மேட் பண்ணல தானே மேக்ஸிமம் 1 மாதம் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு வச்சு எடுத்தா அந்த கொஞ்சம் கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஓகே இருக்குது. மற்ற சம்பல் எல்லாம் 6 மாதம். ஓ வெளியிலையும் கொடுக்குறேன். இல்லை 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 ஓகே ஓகே எடுக்கிறேன். இதை இந்த முட்டமா செய்கிறேன்னா முட்டமா சத்துமா? ஓ முட்டமா சத்துமா ஜன ஒடியல்மா செய்கிறேன். இந்த பேரிச்சம்பளை லட்டு கிடக்கு பாருங்க. பேரிச்சம்பளை லட்டுண்ணா மஸ்கேட்டை காடு மஸ்கட் மஸ்கட் இந்த உள்ளி ஊறுகாய், உள்ளி பாவக்காய், இது இது கணவாய். இது ரால் சம்பல், இது நெத்தலி சம்பல். லேபிள காட்டா தான் தெரியும். முட்டமா சத்துமா? இது முட்டமா? ஓ முட்டமா முட்டமா. இதன்னா 1400 அரை கிலோ. அரை கிலோ 1400 ரூபா. நல்லெண்ணெய் முட்டை உளுந்தெல்லாம் போட்டு செய்கிறதானே. இப்போ ஒப்பரன்னு சொன்னான்னா ஏற்கனவே விலை கூடத்தான். அப்புறம் இந்த வாரத்துக்காக தான் விலை குறைச்சிருக்கிறேன். ஓ ஓ பண்ணோம். ஓகே நான் சரி அப்படியே நாங்கள் இங்கெல்லாம் பார்த்து போவோம் பாருங்க. இந்த இதெல்லாம் உள்ளூர் உற்பத்திகள் தான். இந்த தூள் எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. மஞ்சள் தூள் மற்ற இது என்னது மிளகு தூள்கள் எல்லாம் நீங்களே வீட்டில் தயாரித்து கொண்டு வரீங்க. என்ன கம்பெனி மாதிரி நடத்துகிறீங்களோ? அவைகள் வந்து தங்களோட சொந்த கம்பெனிகளை வந்து செய்யணும். சின்ன சின்ன உற்பத்திகள் பாருங்கள். அந்த வீடுகளில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தான் பெரும்பாலும் நிற்கிறேன். ஏன்னா பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தான் ஊக்குவிக்கணும் போல இருக்குது. அப்படியான ஆக்களுக்கு தான் இதை கொடுக்கிறேன் பாருங்க. இங்கே இருக்குது. மற்ற இங்கே புட்டுக்கு வறுத்த சிவப்பு அரிசி மாவு வச்சிருக்கணும் புட்டை வைக்கிறதுக்கு. மற்ற இங்கே வந்து கருவாட்டுகள் மற்ற ஒடியல்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த அக்கா வச்சிருக்கிறா. எல்லாம் அக்கா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறீங்களா இல்லாட்டி சும்மா கொடுக்குறீங்களா? டிஸ்கவுண்ட் கொடுக்குறா பாருங்க. இங்கே வந்து ஜூஸ் ஐட்டங்கள் நீங்கள் வந்து இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். அம்மா ஞாபகம் இருக்கும்? ஆ ஓ இந்த அம்மா மறந்துட்டா பார்த்தீங்களா? என்ன மறந்துட்டா அந்த அம்மா? என்ன கட்டி கொண்டு இருக்கிறீங்க நீங்க என்னென்ன வச்சிருக்கிறீங்க? நாங்க தம்பி இது வந்து சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் அதுக்குரிய மாவகை கோப்பி வகை 400ல சுகர் இருந்து தம்பி இது பாவிச்சு இப்ப 180க்கு வந்து காலம குளிசிய டாக்டர் போடணும் இருக்கிறேன். அவ்வளவு நீங்க குறைச்சிருக்கிறீங்க. உங்க உற்பத்தி வேலை செய்யுது. ஓ எல்லாம் ஆர்கானிக் தயாரிப்பு பாருங்க. அம்மாட வந்து கை பக்குவம் வந்து இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட் ஆகல் வந்து வாங்கி கொண்டு போங்க. வெளிநாடெல்லாம் போகுது. வெளிநாடெல்லாம் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கண்ட்ரோல் ஆகுது. என்ன விலையில இருந்திருக்குது இது கடைசி 100 கிராம் 550 ரூபா. மற்ற 50 கிராம் இருக்குது 250 ரூபா.
அப்படி ஒவ்வொரு விலையிலையும் இருக்கு. செம்பருத்தி கோப்பி இருக்கு தம்பி, அது ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லா இந்தா இருக்கு செம்பருத்தி கோப்பி. சரி, எல்லாம் வந்து கெமிக்கல் இல்லாத எங்களோட உற்பத்திகள் எல்லாம் தானியத்தை கொண்டு செய்யறது. இது சுகர் ப்ரெஷருக்குரிய மாவகை கோப்பி வகை. சரியா, இதில் புட்டை வச்சு சாப்பிடலாம், தோசை சுட்டு சாப்பிடலாம். சரியா, எல்லாம் இது கஞ்சி கலவைன்னு இருக்கு. இது வந்து எவ்வளவு 800 ரூபா. அதுக்கு என்னென்ன வச்சிருக்கிறீங்க? இதுக்குள்ள வந்து கொள்ளு, குரக்கன், அத வரகு, சாமி அப்படி இந்த எல்லா தானியங்களும் சேர்ந்து கஞ்சி காய்ச்சறது. இது ஒரு 10 நாளே காய்ச்சலாம் இந்த கஞ்சி. இப்ப காய்ச்சி குடிச்சா உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பு இருக்குல்ல எங்களுக்கு, அதெல்லாம் நம்முடைய வயிற்றாலையோட போயிடும். எல்லாம் சாப்பிட்டு அனுபவப்பட்டு தான் செய்யணும். எல்லாம் நல்ல வச்சு வெளிநாடுகளுக்கெல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகே, நன்றி அம்மா. நன்றி நன்றி. இங்கே பாருங்க, முன்னுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்க, வெள்ளை லேம் இருக்கு, கருப்பு லேம் இருக்குது, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா? இதில் பாருங்க, பெண்களுக்கு வந்து தலைக்கு வைக்கிறது பாருங்க எண்ணெயை வச்சிருக்கணும். இது என்ன எண்ணத்தில் செய்திருக்கிறீங்க? தேங்காய் எண்ணெயில் மூலிகைகள் போட்டு கரிஞ்சீரகம், கத்தாழை, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, அது நிறைய மூலிகைகள் போட்டு செய்திருக்குது. எத்தனை மில்லி இது? 100 மில்லியோ? எவ்வளவு இது? 600 ரூபா. 600 ரூபா. உள்ளூர்லேயே நாங்களே செய்கிறது. வேற என்ன வச்சிருக்கிறீங்க? நாங்கள் செய்கிறது சத்துமா வச்சிருக்கிறோம், மிளகாத்தூள், அதாவது இட்டலிமா, தோசைமா, இதெல்லாம் நாங்கள் தான் செய்கிறோம். நாவல் கோப்பி, ஆவாரம் கோப்பி. இது வந்து இந்த டீக்கில் போட்டு குடிக்கிற அந்த ஏலக்காய், அந்த ஏலக்காய், கருவா, கராம்பு போட்டு அது அந்த டீக்கில் போட்டு குடிக்கிறது. சும்மா டீக்கில் போட்டு குடிக்கிறது. ஊறுகாய், ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய். ஆவாரம்பு சுகருக்கு பாவிக்கிறது. டீக்கில் டீ இந்த சுடுதண்ணிக்கில் போட்டு குடிக்கிறது. கொதிக்க சுகருக்கு போடுறல தானே. வாழைப்பூ வடகம், முருக்கமில வடகம், புறக்கன்மா, ஒடியல்மா, ரசப்பொடி, ரசப்பொடி, ரசப்பொடி. நன்றி நன்றி. இங்கே அம்மாரால் வந்து அவட உற்பத்திகள் வந்து வச்சிருக்கிற பாருங்க. சரி, நாங்கள் பார்த்தோம் நிற்கணும். அம்மா வணக்கம். அம்மா நான் ஐயா சத்துமா, மிளகாய்த்தூள், மற்ற சரக்குத்தூள், கோப்பியல், மற்ற புழுக்கொடியல் சத்துமா எல்லாம் இருக்கு. இதுதான் புழுக்கொடியல் சத்துமா. இது மற்ற சத்துமா, உளுந்து பயறு கடலை. நான் இப்போ 4 வருஷமா செய்யணும். எனக்கு பரவாயில்ல. நம்ம வெளிநாடு சில பேர் 1-2 எடுப்பினம் தெரிஞ்சாக்கள், மற்றபடி உள்ளூருக்காக கொடுக்குறேன், கடைகளுக்கு போடுறேன். தந்து இதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். இங்கே தான் எங்களுக்கு சொந்தமாக தந்திருக்கணும் செய்கிறேன். இல்லை, வாடகை வீட்டில் செய்யறேன். நன்றி நன்றி. இதில் இந்த இது என்னது பாவக்காயில் வந்து பாவக்காய் என்னது பாவக்காயில் வத்தல் செய்திருக்கேன். வேறு என்ன வச்சுருக்கிறீங்க? மிளகாய் இருக்கு, கட்டத்தூள் இருக்கு, சத்துமா இருக்கு. இது சீனி போட்டே இருக்கு. என்ன விலை? அது எவ்வளோ கிராம்? என்ன விலை? இது 200 கிராம் 400 ரூபா. 400 ரூபா. டிஸ்கவுண்ட் போடுறீங்களா பேசாதுக்கு? கொடுக்குறீங்களா? வேறு என்ன வேறு என்ன இருக்கு? ஊறுகாய் இருக்கு. இது என்னது? இதுவும் அதுதான். நாங்கள் கரண்டியெல்லாம் சாப்பிடலாம். ஆமாம், நார்மலாக சாப்பிடலாம். ஓ, அது கோபி குடிக்காத மல்லித்தூள் சுடுதண்ணில் ஆற்றி போடலாம். சரி, ஓகே, நன்றியா.
வேற உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். இன்றைக்கு 10, 11, 12 தேதிகள் இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் விலை தள்ளுபடி உள்ளூர் உற்பத்திகள் நடந்து கொண்டிருக்குது. மறக்காமல் உங்களுக்கான தேவையான பொருட்களை மலிவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த பழைய கச்சேரிக்கு முன்னால் இருக்குது. இதில் முன்னுக்கு பாருங்கள், இந்த பெண்களுக்குரிய இந்த மாலைகள் எல்லாம் செய்திருக்கணும் பாருங்கள். இந்த இதுகளில் அது களிமண்ணில் செய்த மாலை போல் இருக்குது பாருங்கள். இந்த நிறைய வச்சிருக்கணும். இதில் முன்னுக்கு இஞ்சாலையும் வச்சிருக்கணும் பாருங்கள். இந்த பாருங்கள் கீடெக்ஸ்கள் செய்து வச்சிருக்கணும், நிறைய வச்சிருக்கணும் பாருங்கள். இது அந்த அதாவது மேசைகளுக்கு வைக்கிற மேசைக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த அலங்கார பொருட்கள் வச்சிருக்கிறேன். முன்னுக்கு தோடுகளை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. இதெல்லாம் என்ன விலையாக்கா? அது 300 ரூபா. இது சோடி 400 2 வச்சுருக்கீங்களா? இதென்ன நீங்கள் என்ன இந்த உற்பத்தி இதை எடுத்து செய்கிறீங்களா? நீங்களா டிசைன் செய்கிறீங்க? எங்கே எடுக்கிறீங்களா? இது ஒன்றில் எடுத்து நீங்களே செய்கிறீங்க. இது ஒன்று எவ்வளோ? இது 200 ரூபா. நல்லா இருக்கு ஏண்ணா, சும்மா மேசையில் வைக்கிறது ஏண்ணா. ஓகே ஓகே, நன்றி அக்கா. நன்றி. வணக்கம், என்ன வச்சிருக்கிறீங்க? நாங்கள் ஹேண்ட் பேக்கிங் மேக்கிங் ஜுவல்லரிஸ். அப்படிங்க, கிட்ட வச்சுக்காதீங்க. ஹேண்ட் மேக்கிங் ஜுவல்லரிஸ் செய்கிறோம் நாங்கள். எனக்கு இதில் சொல்லுங்கள், என்னென்ன விலையெல்லாம் போகுது, என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லி அப்படி காட்டுங்க. இது நாங்கள் ரெசினில் செய்கிறோம் நாங்கள். இதில் நாங்கள் பேரும் அடித்து கொடுப்போம். இந்த பேர் அடிச்சு இப்படி பேர் அடித்தோமா? உங்களுக்கு பேர் அடிச்சு. இது என்ன விலை? இந்த விலையை சொல்லி போட்டு பேர் அடித்த வீட்டில் தான் செய்கிறோம் நாங்கள். எங்களோட விசிட்டிங் கார்டு இங்கே இருக்குது. தேவையான ஆக்கள் வேணுமெண்டா நீங்கள் இதோட போயிருங்க. அப்புறம் என்ன உங்களை தொடர்பு பண்ணுறது? எங்களோட விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்பர் இருக்குது அதில்? ஓ, எல்லாமே இருக்குது. நம்பரை சொல்லி விடுங்க. இருக்கா 077 334 96 92. இந்த நம்பருக்கு ஓ, கண்டிப்பாக. டெலிவரி சார்ஜ் எல்லாம் கிடைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்து போடலாம். இது இங்கெல்லாம் என்ன இருக்கு? ஹேண்ட்மேக் ஜுவல்லரி தான். இதெல்லாம் நாங்கள் கையால் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் பிரேஸ்லெட்டுகள், படியக்கல் மாலைகள், கோச் எல்லாம் தோடுகள்லாம் நாங்கள் மேக் பண்ணுறோம் கையால் செஞ்சு. நீங்கள் செய்ததா? ஓ, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் இதெல்லாம் என்ன விலை வருது? இதெல்லாம் 600 ரூபா அப்படி தான் நாங்கள் கொடுக்குறாங்க. இதுக்கேற்ற செட் எல்லாம் கிடக்கு. இப்போ தோடுன்னா நாங்கள் தோடு கேட்டு நாங்கள் செரண்டியப் நிறுவனம்னு சொல்லி ஒரு நிறுவனத்தால் எங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் செஞ்சு படிப்பிச்சாங்க. அப்போ அதில் சொந்தமாக நாங்கள் அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஓகே. இந்த ஆர்டர் பண்ணுறவங்க வெளியால் எங்களுக்கு எடுத்து இப்போ தெரிஞ்சவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்களை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உற்பத்தி செய்து இந்த ஃபேன்சி கடைகளுக்கெல்லாம் போடலாம். ஓ, அப்படியெல்லாம் நாங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள். ஓ, அது என்ன களிமண்ணால்? ஓ, இது களிமண்ணால் செய்கிறது. தரக்கோட்டா ஜுவல்லரின்னு சொல்லி சொல்கிறது. இது தரக்கோட்டான்னு சொல்லி சொல்கிறது. இது களிமண்ணால் மேக் பண்ணுறது. இதுவும் டிசைனுகள் நிறைய இருக்குது. நாங்கள் இது இப்போ கைகளும். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், இந்தியாவிலே நிறைய உற்பத்திகள் வச்சிருக்கணும். பாருங்கள், எலஸ் ஃபேனுகள், சின்னாக்களுக்குரிய, லேடிஸுக்குரிய இதுகள்லாம் நிறைய வச்சிருக்கணும். பூக்கள், போக்கள், மற்ற இங்கே மரக்கறியெல்லாம் போட்டிருக்கணும். நீங்கள் வார நேரம் அங்கே மரக்கறிக்கு போகாமல் இங்கே மரக்கறிக்கையும் வாங்கி கொண்டு போகலாம். இத்துடன் காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.